ஒரு குக்கரில் 100 ml கடலெண்ணெய் ஊற்றி அது சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை வகையாரா, கூடையே 3 பச்சை மிளகாய், 2 பல்லாரியை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்து ஒரு வதக்குங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் 4 தக்காளி பழத்தை சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. கூடையே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் வேக விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்து அதையும் வதக்கி கூடையே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கோங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நான் சாப்பாட்டு அரிசியை யூஸ் பண்ணுறேன், அதனால தான் 3 பங்கு தண்ணி. அரிசி போட்டு அது நல்லா கொதித்து வந்ததும் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுருங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் வெளியானதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான தக்காளி சாதம் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு.